ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all. சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விஜயம் செய்த அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் முக்கிய தரப்புகளை சந்தித்து பேச்சு நடத்த திட்டம். அரசியலமைப்பு வரைவு உருவாக்க வழிநடத்தல் குழு. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையினால் நியமனம். தனது குடும்பத்தை பின்தொடரும் மர்ம நபர் விசாரணை நடத்துமாறு கோரும் மனோரி சலே. கிளிநொச்சியில் விசேட அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல், 14 பேர் கைது. தமிழகத்தில் வாயு கசிவால் 9 பேர் பலி, விசாரணை குழுவை நியமித்த அரசு. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான முதல் சுற்று பேச்சு சுமூகமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூர் உள்ளிட்ட அமெரிக்காவின் உயர்மட்ட அதிகாரிகள் 2 பேர் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். இவர்கள் ஸ்ரீலங்கா அரசு முக்கிய தரப்புகளுடன் சந்திப்புகளை நடத்தியுள்ளனர். அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு இலங்கையை சென்றடைந்துள்ளார். அவர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து பல முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துதல், பாதுகாப்பு ஒத்துழைப்பை பலப்படுத்துதல் மற்றும் பிராந்தியத்தில் பகிரப்பட்ட முன்னுரிமைகளை மேம்படுத்துதல் போன்ற விடயங்கள் குறித்து சிரேஷ்ட அரசு தலைவர்கள், தனியார் துறை நிர்வாகிகள் மற்றும் அமெரிக்க நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார். இந்த சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கையுடனான ஒத்துழைப்பை ஆழப்படுத்தும் நோக்கில் இவரின் இலங்கை விஜயம் அமைந்துள்ளது. இதேவேளை அமெரிக்க பசிபிக் விமானப்படைகளின் கட்டளை தளபதி ஜெனரல் கெவின் ஸ்னைடர் 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கையை சென்றடைந்துள்ளார். 24ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்கும் அவர் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் விமானப்படைகளைச் சேர்ந்த தலைமை அதிகாரிகள் உட்பட சிரேஷ்ட அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வான் மற்றும் கடல்சார் கள விழிப்புணர்வு, இணைய பாதுகாப்பு அனர்த்தங்களின் போது செயற்பட வேண்டிய விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இவர் ஆராய உள்ளார். கூட்டு பயிற்சிகள், ராணுவ பரிமாற்றங்கள் ஆகியவற்றின் மீதான விரிவடைந்து வரும் இருதரப்புறவுகளின் மைல்கல்லாக இது கருதப்படுகிறது. தமிழர்கள் சார்பில் பொதுவான அரசியலமைப்பு வரைவு உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையினால் 33 நபர்களை கொண்ட வழிநடத்தல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற போதே இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி குமாரவடிவேல் குருபரன் தெரிவித்துள்ளார். மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் என்று ஈழத்தமிழர்களுடைய குடிசார் அமைப்புகளுடைய பல்வகமையை பிரதிநிதித்துவப்படுத்தி உள்வாங்கப்பட்ட தமிழர்கள் சார்பில் ஒரு பொதுவான அரசியலமைப்பு முன்மொழிவானது முன்வைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்ட சபை. அந்த சபையினுடைய செயற்பாடுகளுக்கு வழிநடத்தும் பொருட்டு அந்த சபையிலிருந்து இன்றைய தினம் 33 நபர்களை கொண்ட ஒரு வழிநடத்தல் குழு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த கூட்டத்திலே யாழ் பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவர் கலாநிதி விக்னேஸ்வரன் தலைமையில் அந்த குழு இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்து இன்றைய தினம் அந்த குழுவினுடைய உள்ளடக்கம் உறுதி செய்யப்பட்டு சபையினால் அங்கீகரிக்கப்பட்டது. மேலும் குறித்த வழிநடத்தல் குழுவுக்கு சபையினால் அவர்களுடைய இயங்கு தளம் தொடர்பாக வழிநடத்தல்கள் இன்று வழங்கப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையிலே முதலாவதாக இவ்வாறான ஒரு அரசியலமைப்பை தமிழ் தரப்பு சார்பிலே பொதுவாக முன்வைக்கப்பட வேண்டும் என்பதொருவிலே ஒரு பரந்துபட்ட மக்கள் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டு அந்த கலந்துரையாடலின் விளைவாக அதனை உள்வாங்கி ஒரு வரைவொன்றை தயாரிப்பதென்றும், இரண்டாவதாக தற்போது அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக இருக்கக்கூடிய விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற வகையிலே அது தொடர்பான அறிவூட்டலை செய்கின்ற வகையிலே சபையினால் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்
ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய சபையினால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. மூன்றாவதாக தற்போதைய அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பான செயல்முறை ஒன்று ஆரம்பிக்கின்ற பட்சத்திலே தமிழ் மக்கள் சார்பில் முன்வைக்கப்பட வேண்டிய முன்மொழிவு தொடர்பிலே ஒரு நகலை தயாரிப்பதற்காக அந்த நகலை தயாரிக்கின்ற ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அது தன்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்பது. இந்த 3 வேலை திட்டங்களும் 3 தூண்களாக இந்த சபையினுடைய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தூண்களாக செயற்படும் என்றும் அதுக்கான வேலை திட்டத்தை இந்த வழிநடத்தல் குழு அடுத்த 2 வார காலப்பகுதிக்குள் உருவாக்கி சபைக்கு முன்னளிக்க வேண்டும் எனவும் இன்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உலகளாவிய ரீதியிலே அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக நிலவுகின்ற பெஸ்ட் பிராக்டிசஸ் சிறந்த செயல்முறைகளை உள்வாங்கி அதன் அடிப்படையிலும் தமிழர் தரப்பால் முன்வைக்கப்படுகின்ற அரசியலமைப்பு யோசனையானது ஒரு திறந்த எல்லோரையும் உள்வாங்கிய அனைத்து தரப்பினருடைய உள்ளீட்டையும் வாங்கிய ஒரு செயல்முறையாக உருவாக்கம் பெற வேண்டும் என்ற நோக்கிலே இன்றைய தினம் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தமிழ் மக்கள் பேரவையாலும் இதே போன்ற ஒரு செயல்முறையானது 2016-17 காலப்பகுதியிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒற்றையாட்சி முறைமைக்குள் முடங்கி வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு எதிராக செயற்பட்டு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஸ் தெரிவித்துள்ளார். ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரவை உருவாக்குவதில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் பெரும் பங்காற்றி வருவதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாடியுள்ளார். தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்ற தயாராகி வரும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பு வரவை உருவாக்குவதில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் முதன்மை பங்களிப்பை வழங்கி வருவதாக அவர் கூறியுள்ளார். ஒற்றையாட்சி அரசியல் வரைவை தமிழர்களின் அரசியல் தீர்வாக அவர்கள் தலைமையில் திணிப்பதற்கு தமிழரசு கட்சி முனைப்பு காட்டி வருவதாக கூறியுள்ளார். இத்தகைய செயல்பாடானது 1976ஆம் ஆண்டு தமிழ் மக்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு முற்றிலும் எதிரான செயலாகும் என தெரிவித்துள்ளார். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை பிரகடனப்படுத்திய தந்தை செல்வா வழிவந்து தமிழரசு கட்சி என்ற ஒற்றையாட்சி வரைவுக்கும் ஆதரவு கொடுத்து அதற்குள் முடங்கி கிடப்பது வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கும் அதனை தலைமை தாங்கி நடத்திய தந்தை செல்வாவிற்கும் இழைக்கப்படும் அரசியல் துரோகமாகும் என கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பின் போது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இருவரும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் தொடர்புடையவர் என கூறப்படும் நபரொருவர் தன்னையும் தனது பிள்ளைகளையும் பின்தொடர்ந்து வருவதாக அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலையின் மனைவி மரோரிசலி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்படும் நபரொருவர் குடிசார் உடையில் தன்னையும் தனது குடும்ப உறுப்பினர்களையும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக மனேரிசலை குறிப்பிட்டுள்ளார். குறித்த நபர் தனது மகன் மற்றும் மகளை பின்தொடர்வதோடு அவர்களின் படங்கள் மற்றும் காணொலிகளை எடுக்க முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவங்கள் காரணமாக தானும் தனது பிள்ளைகளும் பெரும் அச்சத்திற்கும் கடுமையான மன உளைச்சலுக்கும் உள்ளாகியிருப்பதாக மனோரிசலை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தலையிட்டு முறையான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் விசேட அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக 14 பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோதமான அகழ்வை தடுக்கும் நோக்கில் சம்பவ இடத்திற்கு சென்ற விசேட அதிரடிப்படையினர் காட்டுக்குள் உள்ள இயந்திரத்துடன் ஒருவரை கைது செய்ய முற்பட்டனர். இதன்போது மக்களுக்கும் விசேட அதிரடிப்படையினருக்கும் இடையே முறுகல் ஏற்பட்டு மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் மற்றும் அயலவர்கள் இணைந்து விசேட அதிரடிப்படையினரை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 14 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஊடகவியலாளருமான சேனாதி ராசா ஜெயச்சந்திரமூர்த்தி காலமான நிலையில் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.
மட்டக்களப்பில் 1965 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி பிறந்து சேனாதி ராஜா ஜெயானந்தமூர்த்தி ஊடகங்களில் பணிபுரிந்த நிலையில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டார். விடுதலை புலிகளால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்களில் இருவரும் ஒருவராக குறித்த தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டனர். அந்த நேரத்தில் 44,457 விருப்பு வாக்குகள் பெற்ற சேனாதி ராஜா ஜெயச்சந்திரமூர்த்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவான நிலையில் வடகிழக்கிலிருந்து தெரிவான 22 தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இவரும் ஒருவராவார். இந்த நிலையில் சுகவீனமற்ற நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் 2 வாரங்களாக அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலமாகியுள்ளார். இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தனுஷ்கோடி பகுதியில் காவல்துறை சோதனைச் சாவடிகள் கைவிடப்பட்டுள்ளதால் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை தலைமன்னார் வரையிலான தூரம் 38 கிலோமீட்டர் மாத்திரம் என்பதனால் குறுகிய கடல் எல்லைப் பகுதி வழியாக இரு நாட்டு கடத்தல்காரர்களும் தடையின்றி ஊடுருவும் சூழல் காணப்படுவதாக எச்சரிக்கப்படுகின்றது. கடலோர பாதுகாப்பை பலப்படுத்திய பாம்பன் பாலம், ராமேஸ்வரம், ஓலைக்குடா, வேர்க்கோடு மற்றும் தனுஷ்கோடி, முகுந்தராயர் சத்திரம் ஆகிய பகுதிகளில் காவல்துறை சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டன. எனினும் கடந்த 5 ஆண்டுகளில் போதிய காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்படாததால் இந்த கண்காணிப்பு பணிகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது தனுஷ்கோடியில் காவலர்கள் தங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஓய்வு அறை சேதமடைந்துள்ளமையினால் காவல்துறை அதிகாரி பணியில் ஈடுபடுவதில்லை என சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதன் காரணமாக கடல் வழியிலான கடத்தல்களும் ஊடுருவல்களும் அதிகரித்துள்ளதால் தமிழகத்தில் தற்போது பதவியேற்றுள்ள அரசாங்கம் இந்த சோதனை சாவடிகளுக்கு உடனடியாக காவல்துறையினரை நியமித்து கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகம் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயுக்கசிவால் 9 பேர் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ள தமிழ்நாட்டு அரசு குழு அமைத்துள்ளது. தமிழகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவால் 74 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 70க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் சாந்தாராம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. வாயுக்கசிவு சம்பவம் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் அமோனியா கசிவால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு அமைச்சர் குமார் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அமோனியா வாயு கசிவு சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். 3 பேர் கொண்ட குழு வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக 24 மணி நேரத்துக்குள் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த குழுவினர் சம்பவம் தொடர்பாக 3 நாட்களுக்குள் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமோனியா வாயு கசிவால் 9 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் இறால் பண்ணை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட ஒப்பந்தத்தை எட்டும் வகையில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தை ஊக்கமளிக்கும் முன்னேற்றத்துடன் முடிவடைந்துள்ளதாக மத்தியஸ்தர்களான கட்டார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா, ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே கடந்த வாரம் ஏற்பட்ட ஆரம்பகட்ட ஒப்பந்தத்தை தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின. இதன்போது 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஒரு செயல் திட்டத்துக்கு உயர்மட்ட குழு ஒப்புக்கொண்டுள்ளதாக கட்டார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தெரிவித்துள்ளன. அத்துடன் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் முழுவதும் தொடரும் எனவும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை நோக்கமாக கொண்டு ஒரு தகவல் தொடர்பு வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்தியஸ்தர்களின் கூட்டறிக்கை தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு விஜயம் செய்த அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் முக்கிய தரப்புகளை சந்தித்து பேச்சு நடத்த திட்டம். அரசியலமைப்பு வரைவு உருவாக்க வழிநடத்தல் குழு. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையினால் நியமனம். தனது குடும்பத்தை பின்தொடரும் மர்ம நபர் விசாரணை நடத்துமாறு கோரும் மனோரி சலே. கிளிநொச்சியில் விசேட அதிரடிப்படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மோதல், 14 பேர் கைது. தமிழகத்தில் வாயு கசிவால் 9 பேர் பலி, விசாரணை குழுவை நியமித்த அரசு.
அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான முதல் சுற்று பேச்சு சுமூகமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலைநேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம். ஜூன் 27ஆம் தேதி குளோட்டன் நகரிலே சுவிஸ் அரினாவிலே என்னுடைய இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. Be there and we are all waiting to see you all.